மலையாளத்துல வெளியாகி அதிகமா கவனிக்க வைத்த திரைப்படம் தான் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம். கேரளாவுல அதிகமான கவனத்தை பெற்ற இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படம் வந்து, கேரளாவுல மட்டும் இல்லாம, சர்வதேச அளவிலும் அதிகமான சர்ச்சைகளையும், விமர்சனங்களையும் வாங்குச்சு. பல இடங்கள்ல இந்த படத்த வந்து நம்ம தியேட்டர்ல போடவே கூடாது அப்படின்னு மிகப்பெரிய போராட்டங்களும், பிரச்சனைகளும் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த நிலையில தான் சமீபத்தில கேன்ஸ் திரைப்பட விழாவுல கிராண்ட் பிரிக்ஸ் விருது பெற்ற ஆல் வி இமேஜின் அஸ் லைட் படத்துல நடிச்சிருந்த கனி குஸ்ருதி தி கேரளா ஸ்டோரி படத்தினுடைய இயக்குனருடைய அடுத்த படத்துல நடிக்கிற வாய்ப்பை தான் நிராகரிச்சிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த 14ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடந்து முடிஞ்ச இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் பயல் கபடியா டைரக்ட் பண்ண ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்ற படம் கிராண்ட் பிரிக்ஸ் விருதை வாங்குச்சு. இந்த நிகழ்ச்சியில் பயல் கபடியாவோட சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சிருந்த கனி குஸ்ருதியும் பங்கேற்றிருந்தாங்க. இவங்க இந்த நிகழ்ச்சியில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பிடிச்சிருந்த அந்த தர்பூசணி கிளட்சை வந்து பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த படத்தின் மூலமாக சர்வதேச அளவில் இந்திய சினிமா மீது உலக திரைப்பட ரசிகர்களின் கவனம் திரும்பி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயல் கபடியா மற்றும் கனி குஸ்ருதி இவங்க 2 பேருமே மலையாள சினிமா துறையை ரொம்பவும் பாராட்டி உச்சி முகர்ந்து பேசியிருந்தாங்க. இந்தியாவில் பல நல்ல படங்கள் வெளியாவது சுட்டி காட்டியிருந்த அவங்க மலையாளத்தில் ஒரு பக்கம் கலைத்துறையிலிருந்து நல்ல படங்கள் வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் கமர்ஷியலான நல்ல படங்களும் வருது, அதிகமான படங்கள் கவனிக்க வைக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அங்கே சுட்டிக்காட்டி பேசியிருந்தாங்க. இதை தவிர்த்து மலையாள படங்களுடைய கதைகள் எல்லாமே தனித்துவமாக இருக்கும் அப்படின்னும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் வெகுஜன படங்கள் மட்டும் இல்லாமல் கலைப்படங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அந்த கேன்ஸ் விழாலாம் முடிஞ்சு அவங்க நாடு திரும்பியிருக்காங்க. கனி குஸ்ருதி இதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி உட்பட சில மலையாள படங்களை அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ தி கேரளா ஸ்டோரி இயக்குனர் சுதீப்டோ சென்னுடைய அடுத்த படத்துக்கான ஆடிஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க மறுத்ததா அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய அரசியல் கொள்கைகளுக்கு எதிரான கதைக்களம் இருக்கக்கூடிய படங்களில் நடிக்கிறதுக்கு தான் எப்போவுமே விரும்பினதில்லை அப்படின்னு கனி குஸ்ருதி சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு மே மாதத்தில் அதா சர்மா, சித்தி இத்னானி உள்ளிட்ட நடிகைகள் லீட் கேரக்டரில் நடித்து ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம். ஸோ இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட பல விஷயங்கள் இந்த படத்தில் அடங்கியிருந்ததுனால இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக நிறைய சர்ச்சைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்தது. கேரளாவில் இருக்கக்கூடிய 32,000 இந்து பெண்களை வெளிநாடுகளுக்கு கடத்தி அங்கே முஸ்லீம்களாக மாற்றி மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தில் சேர்த்து வச்சு அவங்கள பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்துறதாகவும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் மதமாற்றம் செய்யப்பட்ட அந்த பெண்களை தீவிரவாதிகள் தங்களுடைய பாலியல் அடிமைகளாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தி கேரளா ஸ்டோரி படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இந்தியாவுக்குள்ள. படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் தி கேரளா ஸ்டோரி படத்தினுடைய இயக்குனர் சுதீப்தோ சென் பல்வேறு விமர்சனங்களை இந்த படத்துக்காக தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுலையும் பல சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் சுதீப்தோ சென் டைரக்ட் பண்ணக்கூடிய அடுத்த படத்தில் கனி குஸ்ருதி நடிக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தனக்கு பிடிக்காத கேரக்டர்களில் எப்போவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு எதிரான கதைக்களம் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட பிரியாணி படத்தில் விருப்பமே இல்லாமல் தான் நடித்தேன் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பிரியாணி படத்தில் அவங்க கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கையில் இருந்த சம்பளம் வெறும் 3000 மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு 70,000 சம்பளம் கிடைச்சது. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு பிரியாணி படத்தில் தான் நடித்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியாணி படம் கனிக்கு கொஞ்சம் அதிகப்படியான நெகட்டிவான விமர்சனங்களை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ இதே மாதிரி தனக்கு அடுத்தடுத்து நெகட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு தன்னை சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க இப்போ தி கேரளா ஸ்டோரி இயக்குனருடைய அடுத்த படத்தில் நடிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.